வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏஐஎஃப்எக்ஸ் இன் டாவின்சி ரிசால்வ் 18.6. டாவின்சி ரிசால்வ் 18.5 அப்டேட்டே பார்த்திங்கன்னா நிறைய ஏஐஎஃப்எக்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அதை இன்னும் பெட்டர் பண்ணி சிபியூ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வச்சது டாவின்சி ரிசால்வ் 18.6 வெர்ஷன். இது ஒரு ஃப்ரீ அப்கிரேட் தான். ஆனால் இந்த ஏஐ பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டுடியோ வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது உங்களுக்கு முதலே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் டாவின்சி ரிசால்வ் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பெய்ட் வெர்ஷனுக்கு போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இந்த பெய்ட் வெர்ஷன் ஆஃப் டாவின்சி ரிசால்வ் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு 25,000 rupees தான் வருது. அதை நீங்கள் எங்கிட்டே வாங்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். நாங்கள் இந்த நியூ எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீச்சர் இருக்குது. இதை ஒரு 4-5 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் எங்கள் சேனலை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த ஏஎஃப்எக்ஸில் ரொம்ப ப்ராமினண்ட்டான ஒரு எஃபெக்ட் ரீலைட் எஃபெக்ட்ஸ். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷிங்காக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி டு டூ. அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த விஷயம் உங்களால் பண்ணவே முடியாதுன்ற விஷயம்லாம் ரீலைட் எஃபெக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த எஃபெக்டை பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டுங்க இருக்குது. இது என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த அவுட்லைன்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸுக்கு நாங்கள் லைட் போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸுக்கு ப்ரைட்டாக லைட் போட்டோன்னா இந்த மானிட்டர் டல் ஆயிரும். ஸோ அதனால் கிரேடிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸுக்கு சரியான லைட்டிங் பண்ணலை. அதனால் ஃபேஸ் டார்க் ஆயிடுச்சு. மானிட்டர் நல்லா கிளியராக தெரியுது. 2 பேர் ஃபேஸஸுமே ரொம்ப மோசமாக இருக்குது. இவருக்கு மானிட்டர்லேருந்து லைட் வருது, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க டோட்டலி அகெயின்ஸ்ட் லைட் இருக்கனால இவங்களுக்கு லைட்டே இல்லை. ஸோ இதை கலர் பேஜில் எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ கலர் பேஜ் போகலாம். கலர் பேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நம்ம ப்ராபப்ளி ஆஃப்செட்டில் கொஞ்சம் கெயின் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஓவராலாக ஒரு ஆம்பியன்ட் லைட் இன்க்ரீஸ் ஆகுது தவிர ஃபேஸில் ஸ்பெசிஃபிக்காக லைட் இல்லை. ஸோ நீங்கள் வேணால் கர்வ்ஸுக்கும் போயிட்டு லேஸாக இங்கே ஒரு மேலே ஏற்றி பார்த்தாலுமே ரொம்ப ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதுதான் உங்களால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் ஆன் த ஃபேஸ். எவ்வளோ பண்ணாலும் இங்கே பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ நம்ம ஒரு லைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி. யூஸ்வலாக இந்த லைட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் 3D சாஃப்ட்வேர்ஸில் தான் வரும். இப்போ இது ரிசால்வில் வந்திருக்கு. நம்ம எஃபெக்ட்ஸ் டேப் போயிட்டு இதை மேக்னிஃபைங் கிளாஸில் கிளிக் பண்ணி REL அப்படின்னு போட்டாலே வந்துடும். இதுதான் ரீலைட் எஃபெக்ட். இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு நோட் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு நோட் லேபிள்னு போட்டு இது ப்ரைமரின்னு போட்டுடலாம். எப்பயுமே இந்த நோட் ட்ரீயை நேம் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ நேம் பண்ணிட்டிங்கன்னா அந்த நோடில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது நோடு க்ரியேட் பண்ணோம். சீரியல் நோடு ஆப்ஷன் எஸ் ஷார்ட்கட் மேக்கில் போட்டிங்கன்னா ஒரு புது நோட் க்ரியேட் ஆகிடுது. இந்த நோட்டில் தான் நம்ம ரீலைட் எஃபெக்டை போட போகிறோம். ஸோ இந்த ரீலைட் எஃபெக்ட் எடுத்து அந்த நோட்டில் போட்டோன்னா இப்போ பாருங்கள் 4 இன்புட் வந்துடுச்சு. ஒரு சர்ஃபேஸ் மேட் மாதிரி அது க்ரியேட் பண்ணும். ஸோ இதை கிளியராக பார்க்குறதுக்கு அவுட்புட் சர்ஃபேஸ் மேட் அப்படின்னு நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இந்த ஃபால்ஸ் கலர் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது பார்த்திங்களா. லைட் ரொம்ப லோவாக இருக்க இடங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு பிங்க் ஷேடும், ஓரளவுக்கு லைட் இருக்க ஏரியாஸில்
க்ரீனும். ஸோ வந்து ஒரு சர்ஃபேஸ் மேட் அது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஒரு எஃபெக்ட், ஒரு நோடு மட்டும் வச்சு நம்ம இந்த ரீலைட் எஃபெக்டை பண்ண முடியாது. ஸோ இன்னொரு நோடும் தேவை. இதை வந்து நம்ம நோட் லேபிள் போய் சர்ஃபேஸ் மேட் அப்படின்னு போட்டுடலாம். திருப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்னொரு நோட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுலேயும் ஒரு ரீலைட் எஃபெக்ட் போடுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த நோட்ரியை ரீவயர் பண்ணணும். இதை எடுத்து இங்கே தேர்ட் இன்புட்டில் கொடுத்துட்டு இந்த இன்புட்டையும் ஃபஸ்ட் இன்புட்டையும் திருப்பி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வயரிங் நீங்கள் மாற்றணும். இங்கே அந்த லைட்டோட விஷயத்தை அது காட்டுது பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதை வந்து யூஸ் இன்புட் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் இன்புட் 2. இன்புட் 2ல் நம்ம வந்து இந்த நோடோட அவுட்புட் எடுத்து இன்புட் 2ல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து அது நம்மளுக்கு பாயிண்ட் சோர்ஸ் லைட், இதுதான் பாயிண்ட் சோர்ஸ் லைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து லைட் வரும். ஸ்பாட் லைட் கொடுத்தோன்னா நம்ம எங்கே வேணாலும் லைட்டை வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்பாட் லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணும். ப்ரிவியூவை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் அங்கே இருக்குது, ஆனால் வந்து அதை ஃபுல்லாக நம்ம வந்து பக்காவாக பார்க்குறதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து காமாவையும் கெயினையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணி வேணால் லெஃப்ட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணான்னா ஒரு நம்மளை சாஃப்டாக ஒரு லைட் அது க்ரியேட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த நோடை வந்து நம்ம ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள், லைட் ஆஃப் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேலோ மாதிரி லைட் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அங்கே வந்து இவருக்கு தனியாக ஒரு லைட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதை பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் 18.5லேயே வந்துட்டாலும் இந்த 18.6ல் வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி இப்போ அது ஆல்மோஸ்ட் ரியல் டைமில் ப்ளே பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நியூ இன் 18.6, ஆப்டிமைசேஷன் ஆஃப் திஸ் ஏஐ எஃபெக்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வித ரெண்டரிங்கும் எதுவும் பண்ணாமல் அது ப்ராப்பராக அது ப்ளே ஆகுது. ஸோ இந்த எஃபெக்டை வந்து இன்னும் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ மாஸ்க் க்ரியேட் பண்ணோன்னா அந்த மாஸ்க் இருக்க ஏரியாவில் மட்டும்தான் அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஃபேஸ் வரைக்கும் அதை லிமிட் பண்ணி வச்சுட்டு சாஃப்ட்னஸையுமே நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த எஃபெக்ட் சட்டிலாக இருக்கும். ஸோ ரொம்ப பலார்னு இருந்தால் அது அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்காது. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இந்த எஃபெக்டை வேறு எப்படியுமே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீலைட்ன்றது ஒரு பிரமாதமான ஒரு ஃபீச்சர். இந்த ஒரு ஃபீச்சருக்காகவே நீங்கள் 25,000 ஸ்பெண்ட் பண்ணி நிச்சயமாகவே வந்து டாவின்சி ரிசால்வ் ஸ்டுடியோ வெர்ஷனை நீங்கள் வாங்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.